மதுரையில் உள்ள இளைஞர்களின் கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டப்பட துவங்கியது. மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் மருத்துவமனை வளாகம் அருகில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு பின்பு தமிழ்நாட்டின் 2வது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக இந்த ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 20,000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் கொண்டு மற்றும் பிரத்யேக ஜிம் வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை வசதி, கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த ஸ்டேடியம் ஆனது கட்டப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை இன்று விமானம் மூலம் மதுரை வருகை தந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள இந்த மைதானத்தில் TNPL, IPL மற்றும் ரஞ்சி டிராபி போன்ற போட்டிகள் நடத்த அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஸ்டேடியத்திற்குள் தற்போது ரசிகர்கள் யாரும் காவல்துறை செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த கல்லூரி பள்ளியில் பயிரும் மாணவர்கள் மத்தியில் தான் தோனி இந்த ஸ்டேடியத்தை தற்போது திறந்து வைத்துள்ளார். சிந்தாமணி ரிங் ரோடு 4 அடி சாலையில் தோனியின் வருகையை எதிர்நோக்கி ஏராளமான ரசிகர்கள் சாலையில் நின்று கொண்டிருந்தனர். மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் ஏராளமான பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு அனுமதி உள்ளே மறுக்கப்பட்டதால் அவர்கள் அனைவரும் கடும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர். தோனியை பார்க்க வேண்டும் என அவர்கள் நீண்ட ஆசையாக பல்வேறு பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். ஆனால் முறையாக பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அதே போல குறிப்பாக அந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் மட்டும்தான் உள்ளே அவர்கள் நிர்வாகம் சார்பில் தற்போது மத்தியில் உரையாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த ஸ்டேடிய வளாகத்திற்கு அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் தற்போது தோனி உள்ளே சென்றுள்ளார். அங்கு அந்த கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்கள் குடும்பத்தார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.